ஸ்ரீ மகா சன்னிதானம் அவர்களுடைய திவ்ய சமூகத்திற்கும் மற்றும் காலத்தினாலே இறைவனாலே அனுகிரகம் செய்யப்பட்டு பிச்சை கொட நுகர்வர் பெரியர் பேணும் தொண்டர் இச்சை கொட மிக அறிவர் என்று சொல்வதை அவர் இந்த காலத்துக்கு தகுந்தபடி நமக்கு எல்லாவற்றையும் இன்று எந்த மூலையில் போனாலும் பிச்சை கொடுக்கலுடைய மாணவன் ஒரு இடத்துல இருப்பான். ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் அதில் ஒரு இன்னைக்கு இருப்பான். அந்த அளவுக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை, அநேக இடங்கள்ல. ஏன்னா இது புறம் பொய் இல்லைங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதற்கு அடுத்தபடியாக எதிர்கால இப்பொழுது சமமாகவே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். நமது சந்திரசேகர பட்டர் அவர்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா சிவாச்சாரி, அவர் ராஜாவாகவே இருப்பார். அவரேற்பட்ட எல்லாருக்கும் இங்கே உள்ள நமது அன்பர் சர்வேஸ்வர சிவாச்சாரியார் மற்றும் மிகவும் காலத்தினாலே எப்படி பிச்சி சிவாச்சாரியார் அனுப்பினாரோ அடுத்த தலைமுறை அவரை விட மிகச் சிறப்பாக நூல்களை ஆய்ந்து, ஏன்னா அவர் ஒரு அஸ்திவாரம் போட்டு கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பாடசாலைன்னா வருஷத்துக்கு 5 பேர் சேர்ப்பா. அதுக்கு சிவாரிசு பண்ணணும் ரொம்ப சிரமம். அந்த பையன் பாதி பேர் ஓடி விடுவான். இப்படிலாம் இருந்துருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு லெவலம் பண்ணி ஓரளவு நல்லா அதிகமான அளவு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்து நிர்வாகம் பண்ணுவதுங்கிறது எந்த யாருடைய உதவியும் பெறாமல் மாணவர்களுடைய உதவியை கொண்டே மாணவர்களை கொண்டே நடத்தப்பட்ட ஆதரவை முதல்ல துவங்கினவர் பிள்ளையார்பட்டி. அடுத்து அதே மாதிரி நிகழ்ந்து நான் ஒரு தடவை சும்மா சொல்லல, ஒரு அம்மாவா திருப்பணத்துக்கு போயிட்டு திருப்பரங்குன்றதை இவாதெல்லாம் பார்க்கல. ஏன்னா எப்பொழுதும் உதவி கண்டு போக முடியாதுன்னு நயாசிக விஷயம் உள்ளோம். இப்படி போன பொழுது அங்கே வேண்டியதெல்லாம் பண்ணி அந்த குழந்தை விட்டுட்டு ஒரு பையன் யார் பண்ணி வைப்பார். உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம், தர்பையும் எள்ளு இருந்தால் போதும் நானே பண்ணிடுவேன் அப்படின்னு. எள்ளு கூட நான் வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு, நானே பண்ணி வைக்கிடுவேன் அப்படின்னு அந்த பையன் ஒரு நேரத்தில் சுமார் 10 வருஷம் இருக்கலாம். அந்த நிலையில எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் நன்றாக வளர்ந்து வருகிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த மேடையிலே ஒரு சேர அமர்ந்து இருக்கக்கூடிய பெரும்பேரை எனக்கு அருளிய இணையிலா இடைமாமருதன் திருவருளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எனக்கு கொடுத்த வாழ்த்துறை என்ற பணி எனக்கு வாழ்த்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் அந்த இறைவனுடைய வாக்காக எண்ணி பணிகிறேன். 2-3 கருத்தை மட்டும் சொல்லிட்டு ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்னா, யாகசாலை என்ற பொருள் உத்தமபட்ச யாகசாலையாக இங்கே அமைந்திருக்கிறது. யகாரம் பதிரூபந்து ஜகாரம் கமனந்ததா சகாரம் சுகமே போக்தம் லகாரம் லயமுச்சியதே. எந்த இறைவனானவன் அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா வேதங்கள்ல நிறைய இடத்துல யோ வேதா பிரம்மணோ வேதா அப்படிங்கிறது, இன்னும் அநேக இடத்துல யோ வேதாதோ அப்படிங்கிறது, நிறைய இடத்துல யகா எந்தங்கிற பொருள். ஏன்னா அநேகம் பேர் நம்மள ஒரு ஒற்றுமை. நீங்க வேறு சமயங்களோடு ஒப்பிடுற பொழுது நம்ம என்ன சொல்றோம், யாதொரு தெய்வம் கொண்டீர தெய்வம் ஆகியாங்கே மாதுருவாகனார் தான் தருவார். ஏன்னா பாக்கி சாமியை பத்தி அவர் நன்னா சொல்றாரு, அந்த இறைவனை பத்தி அடுத்ததை இல்லையா. இந்த அரங்கத்துல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சதுனால அடுத்த வரைக்கும் போகல. அந்த ஏனைய தெய்வங்கள் என்ன செய்யும்னு சொல்றாரு. ஆனால் நமது தெய்வம் யாரா இருந்தாலும் யாதொரு தெய்வமாக இருந்தாலும் அத்தெய்வமாக அங்கே நின்று அருள்பாலிப்பவர் நம் அம்மையப்பராகிய உமாபதியாகிய உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர்கச்சதி பூத யோனிம் சமஸ்த சாட்சியம் தமசப்பரஸ்தாத் என்று சிவபரமாகிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் சொல்றபடியும் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்கிறார்கள். இதையே தான் சாகிஸ்ரீர் அமிர்தாசதாம் என்று வேதம் சொல்லுகிறது. மிருதம் இல்லாமல் செய்வதனால அது அமிர்தம். அது மாதிரி அந்த இறைவனுடைய திருவருளினாலே இந்த யாகசாலையிலே வந்து தரிசித்து பங்கு பெற்று ஒரு துளி நமஸ்காரம் பண்ண பொழுது கீழே விழுந்ததுனாலேயோ ஏற்பட்ட மண்ணு நமது பட்ட பொழுது அந்த புனிதத்தினாலேயே நாம் இறைவனுடைய திருவருளை அழைத்து சென்று இறைவனோடு நித்தியானந்த சுகத்தை பெறுவதற்கு அழைத்து செல்வதற்கு சாதனமாக இந்த யாகசாலை அமைகிறது. இதுல 4 திருவாயில்களை பூஜை பண்றோம்னா சித்தாந்தம்னு வேற பேசுற, ஆகமமே சித்தாந்தம் தான். சித்தாந்தம் என்று ஆகமத்துக்கே ஒரு பெயர் உண்டு இல்லையா. சித்தாந்தம் வேதசாரம், அது வேதசாரமாவே சித்தாந்தம் தான். வேறு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா ஊக்க மது கல்வியிலேன்னு அர்த்தம் அனர்த்தம் பண்ணிட்டு சொல்ற மாதிரி கிடையாது.
அப்பேற்பட்ட இறைவனுடைய இதனால நமக்கு இறைவனுடைய திருவருளினாலே இங்கே 4 வாசல்கள் பண்றோம்னா, நான் வாசலோட நிப்பாட்டிக்கிறேன், உள்ள எல்லாம் போய் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராயிட்டா. நிவர்த்திகளை விருத்தகத்துன்றதுனா டேப் ரிகார்டு கார்ல போறதையே சைவ சித்தாந்தத்துக்கு படிச்சுன்னு போகலாம். வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப நெருங்க முடியல, உடம்பு இடம் தரல இல்லையா. நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, சாந்திகளை, வித்யாகலைன்னு சொல்றோம். இது யாகசால பூஜை பண்றச்சே அப்படி ஒரே சுத்துல வந்துள்ளாங்க அப்படின்னு நம்ம பேருக்கு நினைப்பு. ஏன் அப்படி சுத்திட்டு வரணும்? பந்தமும் பரிவும் பெரிபொருட்படுவன் பழிவழி சென்று சென்றேறி என்று அல்லவா கரவூர் தேவர் சொன்னார். அந்த படிப்படியா தான் போக முடியும். ஏன் எதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமோ, நீ அவனுக்கு தகுதி இல்லைன்னே நாங்க சொல்லல. எதை நிவர்த்தி செய்து கொண்டால் அந்த நிவர்த்தி இந்த ஜென்மாவில் கிடைக்கும் அல்லது அடுத்த பிரிவிலையாவது நமக்கு வாய்க்கும். அந்த பிறவியை அடைந்து அடுத்தபடி போனோன்னு பிரதிஷ்டா கலாஸ்தானத்துல உமக்கு தகுதி உண்டுன்னு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு இந்த ஆன்மாவானது அடுத்தபடி தெக்க வருது. வித்யா கலாஸ்தானத்துல எது வித்யுத், எது மின்னல், எது பிரகாசம், அது ஆன்ம பிரகாசமாக பெற்றவுடன் ஞான பிரகாசத்தை, அது சிவப்பிரகாசத்தை அறிவதற்கு முயலுகின்ற பொழுது வித்யா கலாஸ்தானம் அதையும் சுத்தி வந்த பொழுது நமக்கு கிடைக்கிறது ஆன்மாவுக்கு சாந்தி. ஆனால் இறைவனோ சாந்தி தீதகலாஸ்தானத்தில் இருந்து அல்ல, கலைகளுக்கள் நாம் சாந்தி தீதகலை வரை வியாபிக்கிறோம். இறைவன் கலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக, தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக, ஏன் நம்மோடு உடனாயும் நமக்கு வேறாயும் இருக்கக்கூடியனாகிய இந்த இறைவன் அருளினாலே இந்த யாகசாலையானது அமைகிறது. இந்த 33 குண்டத்தை பத்தி சொல்லணும், அதுக்கு டைம் போற இல்லைன்னாலும் இதை பண்றச்சே 33 குண்டத்துல ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் எல்லாம் முடிகிறது. எப்படி நவகுண்டத்துல பிரதான குண்டத்துல ஈசான நேற்று அஸ்திரத்தை பூஜை பண்றமோ அது மாதிரி ஏனைய கலைகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு வந்த பொழுது சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர சிவதத்துவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம், சக்தி தத்துவம், சிவதத்துவம், இதெல்லாம் இந்த 4மே அந்த பிரதான குண்டத்துல பூஜை பண்ணா 36 முடிஞ்சு போயிடும். இந்த தத்துவத்தை பூஜை பண்ண சொல்லல, தத்துவத்தை உணர வேண்டும். அது நீயாக இருக்கிறாய். நீ அது இல்லை, கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அது அது திறனுக்கு தகுந்தபடி தானே இருக்கு. வாய் இருக்கு பேசுறதுக்கு இல்லையா. பட்டினத்தார் சொல்றார் இந்த விழாவுக்கு எல்லாம் இப்படி சொன்ன, காணீர் கதியொன்றும் கல்லீர் எழுத்தஞ்சும் வல்லவண்ணம் பேணீர் திருப்பணி பேசீர் அவன் புகழ். அதான் பேசிட்டு இருக்கோம். ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனா, வேஷத்துக்காக போட்டுக்கிறது இல்லை. நீர் எங்கும் பூசுகிறீர் வீணீர் என்று சொல்கிறார் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில இல்லையா. அப்போ அந்த இதெல்லாம் நீ விபூதிய பஞ்சாட்சரம் என்னன்னாவது படிச்சு தெரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணு. நீ ஜபம் பண்றியோ இல்லையோ, முதல்ல காணீர் கதையொன்றும், நல்ல கதைக்கு போறதுக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு ஒரு எண்ணமாவது வேண்டாமா. கல்லீர் எழுத்தஞ்சும் வல்லவண்ணம் பேணி திருப்பணின்னு எத்தனையோ பேர் பண்ணின்னு போயிட்டு இருக்க. நேற்றுக்கு காய்ச்சல் வாங்கிட்டு இருக்கிறது, நாளைக்கு சுண்ணாம்பு எடுத்துட்டு சுரண்டாம கூட அது 3ஆவது நாளே உறிஞ்சு போடுது. ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் என்னன்னு நான் ஒருத்தரை கேட்டேன் சமீபத்தில், ஐயோ இப்போதான் சிரமப்படுறப்புறம் இந்த ரோட்டை அகலப்படுத்திடுவோம் போல இருக்கே, நம்ம கொண்டு போய் இருக்கணும் வேணும். அதுக்கு அந்த நம்ம குறுக்குன்னு சொல்ல வேறு ஒரு வருவோம், அதை பற்றி நமக்கு என்ன கேட்க. அப்போ ஒருத்தர் தனியாக பிரித்து பதில் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, அப்போ நாம் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அதாவது என்ன இந்த அந்த அது சரணத்துக்குள்ள பகுதியை நான் அறிவிச்சுட்டேன். அந்த இடத்துல இருந்து பாகஸ்தாபனம் பண்ணி அப்புறம் பண்ணி வச்சு மறுபடியும் பண்ணினா தேவை என்ன. இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் அரசியல் வாக்காயிடும், அதனால பேச குறைக்கிறேன். அப்போ சொன்னா நம்ம குருக்களும் கூட இருக்கா, அவங்க அவருக்கு பேசுறதுக்கு பயப்படுறான். அதனால என்னங்க வசூல் பண்ணிட்டா சரியா போச்சு. அப்போ ஒருத்தர அப்படின்னா அப்போ அவனுடைய நோக்கம் இறைவன் தேவன ஈடுபாடு இல்லை. அதுக்கு தான் சொன்னேன் வல்லவண்ணம் பேணீர் திருப்பணி ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனம் நீர் எங்கும் பூசிக்கணும். விபூதிய சிலர் நெத்தியில் அணிஞ்சிக்காம இருக்கலாம், சில பேர் ஒரு இடத்துல நீர் எங்கும் பூசிக்கலையும் தொடர்ந்து கூட கிடையாது கையால. வீணீர் நீ வாழ்க்கையும் தண்டம் அப்படிங்கிற அவ்வாறெல்லாம் இல்லாம திருவாச்சகர் சொல்றார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை பேசுவர் மெச்சுவர் விரிப்பர் விரிந்துரைப்பர். எவ்வாறெல்லாம் சொல்வதுதான் இந்த அரங்கம் இல்லையா. இந்த அரங்கத்துல இது நான் ரொம்ப சொல்றதுக்கு தயாரில்லை. அவர் ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எனக்கு இந்த மாதிரி உலக தெரியாதவருக்கு நன்றாக செம்மையாக திடமாக தன்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு எழுத்திலும் அழுத்தம் தந்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்.
அவர் பேச இருக்கிறதுனால இந்த இறைவனுடைய திருவருளினாலே நாம் எல்லோரும் இம்மை வானவர் இங்கே பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் இம்மை வானவர் செல்வமும் மறுமைக்கு பெருவித்துயர் நீக்கமும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற்று நித்யானந்த சுகத்தை அடைய வேண்டும். நாம் அனைவரும் நம் கடமைகளை அனுஷ்டானங்கிறது என்ன? ஒரு அனுஷ்டானங்கிறது நாம் எதை அனுஷ்டிக்குமோ அதுதான். சும்மா பஞ்சபாத்திரத்தை உத்திரணியை வச்சுட்டு பண்ணிட்டா மட்டும் அனுஷ்டானம் இல்லை. அதுக்கு தகுதியோட நீ இருந்து பண்ணணும். அந்த மாதிரியான நிலை நமக்கு இறைவன் அருள்வார். ஏன்னா இந்த நிலை வருவதற்கு நமக்கு புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் எல்லோருக்கும் வந்து இறைவன் திருவருளினாலே அது அமையும். அந்த அமையினாலே எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும். ஆச்சாரியர்கள் மட்டுமல்ல, நம்முடைய சைவ சமயத்தினர்கள் மட்டுமல்ல, உலகத்தினர் எல்லோருமே தம் கடன்களில் இருந்து இறைவனை விடுபட இறைவனுடைய அருளினாலே எல்லா வினைகளிலிருந்தும் விடுபட செய்து இம்மையிலேயே மலபரிவாகம் பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் பண்ணி வச்சுன்னு சத்திரிபாதம் பெற்று பேரானந்த பெருவாழ்வை பெற்று நித்யானந்த சுகத்தை அடைய எல்லாம் வல்ல நமது நம் ஆன்மார்த்த மூலியாகிய மகாலிங்க பெருமானுடைய திருவருளை சிந்தித்து வணங்குகிறேன்.